எல்லோருக்கும் வணக்கம். எனது அன்பான சமுதாய உறவுகளுக்கு அடியேன் சரவணன் மலவராயர், கள்ளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர், சோழர் பேரரசு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறேன். வருகின்ற ஜனவரி 18 திருச்சியில் நடக்க உள்ள வரலாற்றில் முதல் முறையாக கள்ளர் எழுச்சி மாநாடு. இந்த மாநாட்டில் நமது சமுதாய உறவுகள் அனைவரும் சிறப்பாக பங்கேற்க வேண்டும். நமது சமுதாய உறவுகள் வாழுகின்ற மாவட்டங்கள், அனைத்து கிராமங்கள் தோறும் நமது கள்ளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பொறுப்பாளர்களோடு அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நமது முக்கியஸ்தர்கள், கிராம இளைஞர்களை சந்தித்து, நமது மக்களை சந்தித்து கள்ளர் எழுச்சி மாநாட்டிற்கான அழைப்பிதழை நமது கள்ளர் நாடு பாரம்பரியப்படி வெத்தலைப்பாக்கு வைத்து அழைப்புதல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் இந்த நிகழ்வில் இப்போ நிறைய கிராமங்களில் இப்போ நாங்கள் வர்ற கிராமங்களில் ஒரு சில கிராமங்கள் விடுபட்டு போயிருக்கலாம். நமது சமுதாய இளைஞர்கள் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா தங்களுடைய மாவட்டம், ஒன்றியம் எந்த கிராமங்கிறத உங்களோட தொலைபேசி எண்ணோட இதில் பதிவிடுங்க. கண்டிப்பாக அந்தந்த கிராமம் நாங்கள் இந்த விடுபட்ட கிராமங்களாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் எல்லாமே நம்ம நேரில் வர தயாராக இருக்கிறோம். இது எதுக்காக இந்த போராட்டம், இது ஏன் பண்ணுறோன்னா, கிட்டத்தட்ட நம்ம 78 வருஷத்தில் நமது அப்பன் பாட்டன், அதாவது நம்ம தாத்தன் பாட்டன் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வை, இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை பயணத்தை யாருமே முன்னெடுக்கலை. இனி வரும் காலங்களில் நம்ம சமுதாய இளைஞர்கள் இனி காலங்களில் இளைஞர் சமுதாயத்தோட எதிர்காலத்தை கருத்தில் வச்சு அடுத்த தலைமுறையினரும் நம்மளை மாதிரி இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்கிறோமோ அதே சூழ்நிலை இருந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பையும் ஒரு ஒற்றுமையையும் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த பயணத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக நமது கள்ளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 2000 பட்டங்களையும் 1000 மன்னர்களையும் கொண்ட இந்த சமுதாயம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்த அந்த சமுதாயம், ஆசிய கண்டத்தை புரட்டி போட்ட ஸ்ரீ கள்ளச்சோழன் ராஜராஜ சோழத்தேவன் வழிவந்த அந்த சமுதாயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 78 வருஷமாக ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு கட்டமைப்பு, நமக்கான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இன்னைக்கு எல்லாருமே நம்ம அங்கங்கே பிரிந்து வாழ்ந்துட்டுருக்க சூழ்நிலை இருக்குது. இது அது மட்டும் இல்லை, அதாவது நம்ம சமுதாயத்துக்கு பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஜாதி சான்றிதழ்லாம் கொடுக்குறாங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி. ஒரு டிஎன்டி கேட்டு நம்ம சமுதாய மக்கள் போராடாத நாட்களே இல்லை. அந்த அளவுக்கு ஏன்னா டிஎன்டி நம்ம கைரேகை சட்டத்தில், இந்த கொடூர சட்டத்தில் பாதிக்கப்பட்டு வெள்ளைக்காரனால் அந்த சட்டத்துக்காக இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு நம்ம சமுதாய மக்கள். அதில் டிஎன்டி சர்டிஃபிகேட் கேட்டு இன்றைக்கி போராடிட்டுருக்கோம். ஆனால் எத்தனையோ தடவை பல போராட்டங்கள் நமது சமுதாயத்தை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது அந்த அரசாங்கம் செவி சாய்க்கவே இல்லை. இது வரைக்கும் செவி சாய்க்கவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட ஒற்றுமையின்மை. நம்ம அங்கங்கே பிரிஞ்சு நம்மளாம் ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கனால இந்த மாதிரி ஒரு அவல நிலைகளில் நம்ம சமுதாயம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்மளோட பெரும்பான்மையை இந்த அரசாங்கத்துக்கு நிரூபித்தாதான் அந்த அரசாங்கமே அதுக்கு செவி சாய்க்கும். அந்த காலத்தின் கட்டாயத்தில் அந்த சூழ்நிலை இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாதிரியார் பட்டம் கொண்ட நம்ம கள்ளர் சமுதாய உறவுகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாற்று சாதி சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கரூரில் எடுத்திங்கன்னா மலையமான் திருமுடிக்காரி நம்ம கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த மன்னர் வழியிலே வந்த நமது மலையமான் சமுதாய உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா மாற்று சாதி சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கான். அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா தொண்டைமானுங்கிற பேரில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கான். சோழகருங்கிற பேரில் அந்த பகுதியில் ஜாதி சர்டிஃபிகேட். அதே மாதிரி பட்டங்கட்டியாருங்கிற பேரில் தனியாக பட்டங்கட்டியாருக்குன்னு அது பார்த்திங்கன்னா அது இதே மாதிரி தான். இப்படி
நம்ம ஒற்றுமையின்மையால் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோங்கிறத நம்ம சமுதாய இளைஞர்கள் தயவு செஞ்சு உணரணும். இது வந்து எல்லாருமே நம்ம அதாவது முன்னோர்கள் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை யாருமே செய்யலை. நம்ம சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை இது வரைக்கும் யாருமே செய்யலை. நாங்கள் போராடுறதே பார்த்து எதுக்குன்னா, இனி அடுத்த சந்ததியினர், அடுத்த தலைமுறையினரும் பார்த்திங்கன்னா இதே நிலை அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு நம்ம இளைஞர் சமுதாயத்தோட எதிர்காலத்தை மனசில் வச்சு கண்டிப்பாக இப்படி ஒரு சமுதாயம் இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கிறோங்கிற ஒரு பெரும்பான்மையை நமக்கு இந்த அரசாங்கத்துக்கு நம்ம காமிச்சோம்னா மட்டும்தான் நமக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இந்த ஜாதி சர்டிஃபிகேட் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசு அங்கீகாரத்தில் அதாவது அரசு துறையில் வேலைவாய்ப்பில் இது மாதிரி இந்த இடஒதுக்கீடு இதில் எல்லாத்துலேயுமே நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி இளைஞர் சமுதாயம் அரசியலுக்கு வரணும். கண்டிப்பாக 78 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் நம்மளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம இளைஞர் சமுதாயம் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி நமது திருச்சியில் நடக்கக்கூடிய கள்ளர் எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள், நம்ம சமுதாய மக்கள் ஒன்று திரள்ற நாள் ஜனவரி 18 திருச்சியில். அந்த மாநாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தோம், ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தோம், நம்ம சமுதாய மக்கள் வாழ்கின்ற அனைத்து கிராமத்தில் இருந்தோம். இந்த மாநாடை நம்ம ஒரு ஜாதி, அதாவது ஒரு கள்ளர் முன்னேற்ற சங்க மாநாடை நினைக்காம, சோழ பேரரசு கட்சியோட மாநாடை நினைக்காம, இது நம்ம சமுதாயத்துக்கான மாநாடு, நமது இளைஞர்களுக்கான மாநாடு. கண்டிப்பாக இதை இளைஞர்கள் நாங்கள் மறுபடியும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், உங்களுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த இளைஞர் சமுதாயத்தை காக்கிறதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஏன்னா இது நம்ம இப்படியே இந்த ஒற்றுமை இல்லாமல் நம்ம இதே மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பான முறையில் கேப்பாரற்ற ஒரு நாதியற்ற சமுதாயம் அந்த சமுதாயம் போயிடும். இந்த நிலையை இனி நம்ம இதோட நம்ம சமுதாயம் ஒன்று சேர மாட்டோம், நம்ம சமுதாயம் ஒன்றா இருக்க மாட்டேங்கிற இந்த வார்த்தைக்கு இந்த மாநாட்டோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம எல்லாருமே இதில் பெரிய அளவில் பங்கேற்று இந்த மாநாட்டை ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி கொடுக்கணும். நம்ம சமுதாய மக்கள் வாழ்கின்ற கிராமங்கள் தோறும் உங்களை நேரில் இன்னமும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். வர நம்ம ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம மக்கள் சந்திப்பு பயணம் தொடரும். இதில் நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நம்ம நேரில் நாங்கள் எங்களுக்கு அழைப்புதல் வரல, எங்கள் ஊருக்கு வரல, எங்கள் கிராமத்துக்கு வரல, இந்த மாதிரி யாரும் குறை சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், நம்ம இளைஞர்கள் எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நமது மாவட்டம், ஒன்றியம், கிராமத்தை அதில் பதிவு பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கிராமத்துக்கும் வர்றதான் நம்ம நோக்கம். அது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, 10 வீடாக இருந்தாலும் சரி, 100 வீடாக இருந்தாலும் சரி, 2000 குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா கிராமத்துக்கும் நம்ம நேரில் வரோம். நேரில் உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறோம். இதை 10ஓட 11 நீங்கள் நினச்சிடாம இந்த மாநாட்டில் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம சமுதாயத்துக்கான பெரும்பான்மையை நிரூபித்து இந்த அரசாங்கத்துக்கு, இந்த உலகத்துக்கு இந்த கள்ளர் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், இன்றைக்கி அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் எப்போவுமே ஒற்றுமை தான் இருப்போங்கிற அந்த ஒற்றுமை நிலைநிறுத்தி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நம் சமுதாய உறவுகளை உங்கள் அத்தனை பேரையும் உங்களின் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.